ஹாய், வெல்கம் டு ட்ராவல் தி கேகே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூரில் லால்பாகில் வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. அதனால் சரின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இது வந்து வருஷத்தில் 2 டைம் போடுவாங்க. ஒன்று வந்து சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் 2 டைம் போடுவாங்க. வருஷத்தில் 2 டைம் போடுவாங்க. எப்பயுமே நாங்கள் வந்து பார்ப்போம். அதனால் வந்து இப்போ வந்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு 3 லட்சம் பூக்கிட்ட வந்து ஃப்ளவர் ஷோ நடத்துகிறாங்களாம். அது வருஷத்தில் 2 டைம் கண்டிப்பாக அது நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் கண்டிப்பாக வருவோம். இது வந்து என்னென்னா பசங்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ஜனவரி 16 ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 27 முடியுது. அதனால் அதுக்குள்ளேயே நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக இப்போ பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் குடும்பத்தோடு போகலாம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் வரவே மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாதிரி அந்த தண்ணிலாம் ஊற்றுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லால்பாக் வந்து பெங்களூருடைய சென்ட்ரு பகுதியில் இருக்குது. இந்த லால்பாக் இது வந்து இந்த லால்பாகுடைய இடம் வந்து 240 ஏக்கர்னு சொல்கிறாங்க. 240 ஏக்கர் அளவில் பறந்து விரிஞ்சு இருக்கு வச்சுக்கோங்க. 240 ஏக்கர் அளவுக்கு இருக்கு அந்த லால்பாக்கு. அதே மாதிரி எத்தனையோ நாட்டிலேருந்து செடி அது எல்லாமே கொண்டு வந்து தாவரங்கள் கொண்டாந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த 240 ஏக்கரத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பூ, எத்தனை விதமான பூ மரம் எல்லாம் வச்சு அந்த இடத்துல அவ்வளோ மரங்களை வச்சு அவ்வளோ காப்பாற்றி அந்த மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அதில் எத்தனை பறவைங்க, எத்தனை குருவிங்க எல்லாமே அதுங்க தங்குதுங்க. அந்த மாதிரி மரம் இருக்கிறதால தானே எல்லா பறவையும் உயிரோடு இருக்க முடியுது. அந்த 240 ஏக்கர்னா அப்போ எவ்வளோ உயிரை நாங்கள் வாழும். ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கிளாஸ் ஹவுஸ் உள்ளே வந்துட்டோம். கிளாஸ் ஹவுஸ் உள்ள ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ஃபுல்லாக ஜோடிச்சிருக்காங்க. இந்த ஜோடிப்பு வந்து எதை இது பண்ணி வச்சுருக்காங்கன்னா, வால்மீகி முனிவருடைய அவருடைய ராமாயணம் வந்து வால்மீகி முனிவர் தான் எழுதியிருக்காரு. அதனுடைய தீம் மாரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அவர் அந்த ராமாயணத்து கதையை கொண்டு வந்து அந்த தீமில் தான் எல்லாமே இந்த பூ எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த ராமாயணத்தில் வர காட்சிகளை ஃபுல்லாக தீமாக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே அந்த பூ வடிவமைச்சுக்கிறது எல்லாமே அந்த ராமாயண கதையை பற்றி தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வால்மீகி முனிவர் வந்து ராமாயணத்தை எழுதினவர் அவர் இல்லையா, அவருடைய சிலை அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. சிலை வச்சு அவர் வந்து அந்த எழுதுகிற மாதிரியே அவர் கையில் புக்கு வச்சு எழுதுகிற மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்காங்க. பின்னாடி ஒரு புத்து மாதிரி அழகாக பண்ணி அதை அவரை சுற்றி ஒரு பூ வந்து ஜோடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக பூவாக இருக்கும். அந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் அணில், அப்புறம் வந்து அந்த ராமர் சீதைக்கு வந்து ஒரு வீடு, அந்த வீடு வந்து பூவிலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம்னா ராமர் சீதை எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி அழகாக பண்ணி அவங்க அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நடந்து வர மாதிரி, அங்கே மயில் எல்லாம் வந்து கூட இருக்கிற மாதிரி, ஜடாய் வந்து ஜடாய் மாதிரி இன்னும் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து ராமர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு காடு மாரி அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து ராமாயண கதையை பற்றி ஃபுல்லாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒரு இடத்துலையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அதேமாதிரி நிறைய தடவை நான் ஃப்ளவர் ஷோ போயிருக்கேன். இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி இந்த கதையை பற்றி ராமாயணத்தை பற்றி போட்டிருக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ள காட்சியாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு இதுவும் பண்ணியிருக்கிறாங்க, வடிவு பண்ணியிருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள்.
இப்போ வந்து இந்த ராமாயணத்து கதை வந்து பசங்களுக்கு வந்து நம்ம இப்போல்லாம் சொன்னால் தெரியாது இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லா புரியும், குழந்தைங்களுக்கு புரியும். அதே மாதிரி நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இருந்தாங்க டீச்சருங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பசங்களை குரூப்பாக அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே போனாங்க. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க யாருமே இப்போ வந்து ராமாயணம் படிக்கிறதுக்கு யாரும் இஷ்டப்படுறது இல்லை, படிக்கிறதும் இல்லை. இப்போ நம்மளுடைய புராணம் வந்து 2, ஒன்று ராமாயணம், ஒன்று வந்து மகாபாரதம். இது 2 வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம புராணத்தில் வரும்னு சொல்லுவாங்க. அதேமாரி அந்த காட்டுக்குள்ளே வந்து அணில், மான், மயில் எல்லாமே வந்து கூட இருக்கிற மாதிரி அந்த காட்டுக்குள்ளே அவங்க காட்டில் வனவாசமாக இருக்கும்போது இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து லண்டனில் இருக்கிற கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி வடிவமைச்சு பெங்களூரில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து விக்டோரியா ராணியுடைய பேரை வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்களாம். அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் கிளாஸ் ஹவுஸ் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதான் பூட்டெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. வெயிலுக்கு முன்னே வந்தோம்னா ரொம்ப நல்லா பார்க்கலாம். நிறைய பூ, 3 லட்சம் பூ வந்திருக்கு. அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வால்மீகி பற்றி அவரு ராமாயணம் எழுதினார் இல்லையா, அந்த இதை வச்சு தீம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தீம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகழகா அந்த இடத்துலையும் அவருடைய அந்த ராமாயணத்தை பற்றி அந்த தீம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா வந்து வீடியோ கண்டிப்பா வாங்க. நம்மளுக்கு பக்கம் சீக்கிரம் பார்க்கலாம். குழந்தைங்கெல்லாம் கூட்டிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அடுத்து வெளியே வந்துட்டு திரும்ப எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும். இப்போ வந்து இது வந்து முன்னாலே பண்ணியிருக்காங்க. எல்லா கலர் பூ பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. வெளியில கிளாஸ் ஹவுஸ் வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கலர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மாதிரி எல்லா கலர் பூவும் வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே நல்லா இருக்கு. தோகை இருக்கிற மாதிரி அழகாக அது தோகையோடு இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில் இது வந்து ப்ளவுஸ் முன்னாடியே அழகாக இருக்கு. என்னோடய வீடியோவில் வந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதேமாரி ஒரு இயற்கை சுகந்த வீடியோ தான் இது. இது வந்து லால்பாகில் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து மரம், செடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பூ ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த டெய்லி ஏந்திரிச்சு அந்த தோட்டம் பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப எனக்கு இஷ்டம். அதேமாரி இந்த இடத்துக்கு வந்தது, லால்பாக் வந்தது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சதுல எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோ कुकुम्बर, पाइनएप्पल, मैंगो, ठंडा, जीरा, जूस, चाट मसाला, भेल, गरम गरम समोसे, बली ₹50 ஒன்று
வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடலான்னு ரவுண்ட் அடிச்சு டயர்ட் ஆயிடுச்சு கம்மியாக போடுவோம் ಫುಲ್ ಖಾರ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ಖಾರ ಕಡಿಮೆ ಲೈಟಾಗಿ ಕಡಿಮೆ ಇರಲಿ ಖಾರ ಕಡಿಮೆ ಕಮ್ಮಿ ಕೊಡು இஷ்டம் அதேமாரி இந்த இடத்துக்கு வந்தது லால்பாக் வந்தது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சதுல எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என்னோட வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் எடுத்துங்க அடுத்த இயற்கையான ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேன்